தமிழகம் முழுக்க 8000த்திற்கும் மேற்பட்ட செவிலியர்கள் இன்று போராட்ட களத்தில் குதித்திருக்கிறார்கள். நீங்கள்லாம் கொரோனா காலத்தில் தேவதன்னு உச்சி நுகர்ந்தீங்கல்ல, உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அந்த செவிலியர்களை தேவதை ரேஞ்சுக்கு பேசிட்டு இன்னைக்கு ரோட்டு ஓரத்தில் கடந்த 5 நாட்களும் போராடி கிடக்குறாங்க. அவங்கள பார்ப்பதற்கு கேட்பதற்கு ஏனென்று கேட்பதற்கு நாதி இல்லை. இன்னைக்கு மாசுபடிந்து போயிருக்கிறதா தமிழ்நாட்டின் மாசு அவர்களின் சுகாதாரத்துறை என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில், இந்த செவிலியர்களின் போராட்டம் ஏன் என்று விரிவாக பார்க்கலாம். இதற்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுடைய தாழ்மையான கருத்துக்களை நாகரிகமான முறையில் கீழே கமெண்ட்ல போடுங்க. உங்களுடைய கேள்விக்கு எங்களுடைய பதில் எப்பொழுதுமே காத்து கொண்டிருக்கும். என்ன நடக்கிறது தமிழ்நாட்டில் என்று விரிவாக பார்க்கலாம். நான் உங்கள் எங் தாத்தா. ரெண்டாயிரத்தி 2015 2019 இடைப்பட்ட காலங்களில் MRB அதாவது மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அதில் தேர்வுகளின் மூலம் 14,000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். அவர்களில் 3600 பேருக்கு ஆல்ரெடி நம்ம பணி நிரந்தரம் செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு. மீதம் இருக்கிற 8000க்கும் மேற்பட்ட அதாவது 8300 செவிலியர்கள் இன்று வரை அதாவது கடந்த 6-7 ஆண்டுகளாக தங்களுடைய பணி நிரந்தரத்திற்காக போராடிட்டு இருக்காங்க. இதற்கு இடைப்பட்ட காலங்களில் தான் கொரோனா வந்துச்சு. உங்களுக்கு தெரியும், கொரோனா காலகட்டங்களில் தங்களுடைய உயிரை கையில் பிடிச்சிட்டு வீட்டில் இருந்தபோது தன்னுடைய உயிரை பணைய வைத்து அரசு ஆஸ்பத்திரியில் அரசு மருத்துவமனைகளில் அந்த செவிலியர்கள் தங்கள் உயிரை பணைய வச்சு நமக்காக போராடிட்டு இருந்தாங்களா இல்லையா? அன்னைக்கு இந்த கவர்மெண்ட் என்ன சொன்னிச்சு? தேவதை நமக்காக உயிரை கொடுப்பதற்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க மருத்துவமனையில் தேவதைகள் அப்படின்று உச்சி நகர்ந்தாங்களா இல்லையா? அவருடைய சம்பளம் எப்படி நம்ம சொல்லப்பட்டது? மாதம் 18,000 ரூபாய். இன்னைக்கு அவங்களோட சம்பளம் எழுதுமா? மாதம் 14,000 ரூபாய். அந்த 4,000 இன்னும் கொடுக்கல. அதற்காகத்தான் இன்று போராடிட்டு இருக்காங்க. அதாவது கடந்த டிசம்பர் 18ஆம் தேதியிலிருந்து இன்னிலிருந்து கடும் குளிர்ல தன்னோட குழந்தைகளோட தன் குடும்பத்தோட ரோட்டு நின்று போராடிட்டு இருக்காங்க அந்த செவிலியர்கள். நீங்களாம் யாரை தேவதைன்னு சொன்னீங்களோ அந்த தேவதை இன்னைக்கு ரோட்டில் நின்று போராடிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு காலம் தேவைப்பட்டுச்சுல கொரோனா காலத்தில், அன்னைக்கு அவங்க தேவைப்பட்டாங்க, தேவையை தெரிஞ்சாங்க. இன்னைக்கு அவங்களுடைய தேவை கிடையாது, ரோட்டில் நின்று போராடிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு என்ன அப்படின்னு நம்மளாம் கடந்து போயிட்டு இருக்கோம்ல, அப்படி அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். தமிழ்நாடு அரசின்படி என்னன்னா 3 நோயாளிகளுக்கு ஒரு செவிலியர், அதுதான் திட்டம். ஆனால் இன்னைக்கு 90 நோயாளிகளுக்கு ஒரு செவிலியர். அப்போ அவங்களோட பணி சுமை எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இப்போ இவ்வளவு பணி சுமைகளை கடந்துகிட்டு இருக்கிற அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளாக மிக கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா 2021 திமுக எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. வாக்குறுதி எண் 311, சம வேலை சம ஊதியம். அடுத்தது வாக்குறுதி 356, தொகுப்பூதிய திட்டத்தையே நாங்கள் ரத்து செய்யணும் அப்படின்னு. இப்பொழுது இந்த 8003 பேர் தொகுப்பூதியத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கல்ல, அவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவோம் அப்படின்னு நம்பினாங்க. நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா? ஓட்டு போட்டு இப்போ எத்தனை காலங்கள்? 5 ஆண்டுகள் முடிய போகிறது. இன்று வரையிலும் அவர்கள் தொகுப்பூதிய திட்டத்தில் இருக்கிறார். அதே 14,000 ரூபாய். இன்றைக்கி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு கவர்மெண்ட் நர்ஸுக்கு ஒரு 70,000 80,000 வரைக்கும் சம்பளம் இருக்குமா? இன்னைக்கு தொகுப்பூதியத்தில் அவங்க எவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க? வெறும் 14,000 ரூபாய். எத்தனை வருஷத்துக்கு? இன்றைய காலகட்டங்களில் 14,000 ரூபாங்கிறது எந்த மூளை கேட்டும்? இப்போ இத்தனை கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாக வெறும் 14,000 ரூபாயில காலத்தை ஓட்டிட்டு இருக்காங்க. அவங்க நர்ஸில் எங்கே இருப்பாங்க? இப்போ கன்னியாகுமரியில் ஒரு நர்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இல்லைங்களேன், அவருடைய சொந்த ஊர் சென்னையா இருக்கும். நாகப்பட்டினத்தில் உள்ள ஒரு சொந்த ஊரான ஒரு நர்ஸு கோயம்புத்தூர்ல வேலை பார்த்துட்டு இருப்பான். இப்படி தூக்கி அடிக்க போகிறாங்களா நர்ஸு, அவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு நம்பிக்கை, நம்ம எப்படியாவது பணி நிரந்தரம் செய்வோம், நமக்கும் அதே மாதிரியான ஒரு 70-80,000 சம்பளத்தை நமக்கு ஒரு நாள் வேலை கிடைக்கின்ற நம்பிக்கையில் கடந்த 5-6 ஆண்டுகளாக இவ்வளோ பணி சுமங்களை கடந்து இன்னைக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே இந்த நர்சஸ். அவளும் கொதிநிலை இன்னைக்கு எங்கே இருக்குன்னா சிவானந்த சாலையில் சோறு தண்ணி இல்லாமல் உண்ணாவிரத போராட்டத்தில் ஒரு 8003 பேர் போராடிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு 700 பேரை தமிழக காவல்துறை கைது செய்து மறுபடியும் கீழே பக்கத்தில் இறக்கி விட்டாங்க. கிளாம்பக்கம் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டாங்க. அங்கே அவருடைய போராட்டத்தை தொடர்ந்தார். அப்போது தான் தாவேகாவின் ஆதவர்ஜுன் அங்கே போயிட்டு சப்போர்ட் பண்ணார். இன்னைக்கு தேவதனை நீங்கள் யாரை வர்ணிச்சிங்களோ அவர்கள் கையில் விலங்க பூட்டி நீங்கள் அழைச்சிட்டு போனீங்கல்ல, அந்த பாவம் உங்களை கண்டிப்பாக சும்மா விடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் கொரோனா காலத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது எங்களுக்காக உயிரை கொடுத்து போராடிட்டு இருந்த அந்த செவிலியர்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்காம வேறு யார் குரல் கொடுப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதற்காகத்தான் இந்த வீடியோ. மாசு அவர்கள் பேட்டி கொடுத்தார். அவர்களுக்கு இடையில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. இந்த மெடிக்கல் போர்டுக்கும் அவங்களுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அதில் மாசு என்ன சொல்லியிருக்காருன்னா,
அவர்களுடைய அந்த 4000 ரூபாய் நாங்கள் வந்து கண்டிப்பாக கொடுத்துருவோம். 723 பேருக்கு நாங்கள் பணியானை விரைவில் கொடுத்துருவோம். 8003 பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற 723 எந்த மூளைக்கு ஆகும்? மீதம் இருக்கிறவங்களாம், அதாவது இந்த 5 ஆண்டு ஆட்சியில் 3600 பேருக்கு வேலை போட்டீங்க. இப்போ ஒரு 723 பேர் மறுபடியும் உங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து அடுத்த ஆட்சியில் 2050 2060க்குள்ளே கண்டிப்பாக எல்லாருக்கும் வேலை போட்டு முடிச்சிடுவீங்க. அது வரைக்கும் அவங்க உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கணும் உங்கள்கிட்ட வேலை வாங்குறதுக்கு. ஆக நம்முடைய உயிரை காத்த அந்த செவிலியர்கள் அவங்களுடைய கோரிக்கைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண ஒரு கோரிக்கைங்க. அந்த கோரிக்கை என்னென்னா, மகப்பேறு கர்ப்ப காலங்களில் விடுமுறை கொடுப்பாங்க, எல்லாருக்குமே விடுமுறை கிடைக்கும். இந்த கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்களே கவர்மெண்ட் நர்சஸ், அவங்களுக்கு ஒரு 3 மாத காலம் 4 மாத காலம் விடுமுறை கிடைக்கும். அதுக்கான சம்பளமும் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த தொகுப்பூதியத்தில் வேலை செய்கிறாங்கல்ல அந்த நர்சஸ்க்கு யாருக்குமே லீவே கிடைக்கிறது கிடையாது. அப்படியே லீவு கிடைத்தால் லாஸ் ஆஃப் பே. நீங்கள் எத்தனை நாட்கள் 3 மாதம் 4 மாதம் லீவ் எடுத்தீங்கன்னா அந்த 4 மாதம் சம்பளம் உங்களுக்கு கிடைக்காது. அப்படியான சூழ்நிலைகளாக இருக்காங்க. அவங்களுடைய முதல் கோரிக்கையாக மகப்பேருக்கு எங்களுக்கு விடுமுறையோட கூடிய ஊதியம் எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும். 2வது, கொரோனா காலகட்டங்களில் நமக்காக போராடிக்கிட்டு இருந்தாங்கல்ல அந்த செவிலியர்கள், அவர்கள் பல பேர் இன்னைக்கு வேலை இல்லாமல் வீட்டில் இருக்காங்க. அவர்களை மீண்டும் பணியில் அமர்த்தப்பட வேண்டும். அவர்களுக்கு நிரந்தர ஊதியத்துடன் கூடிய நிரந்தர பணி கிடைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையுடன் அவங்க இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த தொகுப்பூதிய திட்டத்தையே நீக்கணும். நீங்கள் கொண்டு வந்த அந்த வாக்குறுதி எண் 356 தொகுப்பூதிய திட்டத்தை நாங்கள் நீக்கணும்னு சொன்னீங்கல்ல, அந்த திட்டத்தை நீக்கி அவர்களுக்கு நிரந்தர பணியை கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவங்களுடைய போராட்டம் தொடர்ந்துட்டு இருக்கு. புதுசாக திட்டம் வைக்கிறீங்க. நலம் காக்கும் ஸ்டாலின். யாருடைய நலம் காக்க போறீங்க? எங்களின் நலம் காத்துக்கிட்டு இருக்க அந்த செவிலியர்கள் ரோட்ல போராடிட்டு இருக்காங்க. எங்களுடைய நலம் நாங்கள் பார்த்துக்கிறோம் சார். எங்களுடைய நலத்தை காப்பதாக போராடிக்கிட்டு இருந்தாங்களே செவிலியர்கள், அவருடைய நலத்தை நீங்கள் காக்கணும். முதல்ல அவர்களுக்கு சரியான வேலைக்கேற்ற ஊதியம், அந்த விடுமுறை எல்லாத்தையும் அவரோட கோரிக்கை நிறைவேற்றிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் எங்களுடைய நலத்தை நீங்கள் வந்து பாதுகாக்கிறீங்க. கடந்த 5 வருஷமாக நீங்கள் எப்படி எங்கள் நலத்தை நீங்கள் பாதுகாத்துக்கிட்டு இருக்கீங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் எங்களுக்காக போராடுற அந்த செவிலியர் நலத்தை நீங்கள் காக்கணும் அப்படின்னு தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு எங்கள் டீம் சார்பாக நாங்கள் எங்கள் கோரிக்கையை வைக்கிறோம். ஆக மொத்தத்தில் தமிழ்நாட்டில் பார்த்தா செவிலியர்கள், ஆசிரியர்கள், அது மட்டும் இல்லாமல் எல்லா அரசு துறையில் உள்ள இந்த பணியாளர்கள்லாம் இப்போ அந்த தொகுப்பூதியம், இப்போ இடையில பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் டெம்பரவரி தொகுப்பூதியத்தில் வேலை பார்த்துட்டு இருக்க ஆசிரியர்கள் எத்தனையோ பேர் வெளிநாடுகளில் நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களாம் பகுதி நேர ஆசிரியர்கள், கம்ப்யூட்டர் டீச்சர், ஆர்ட்ஸ் டீச்சர், டெய்லர் டீச்சர் அப்படின்னு பல மாதிரியான பம்மாத்து வேலையெல்லாம் காட்டி எங்கெங்கே நல்ல வேலையில் இருந்த அந்த ஆசிரியர் பெருமக்களை தொகுப்பூதியத்தில் பகுதி நேர ஆசிரியராக வேலை பார்க்கணும் வேலை கொடுத்து கடந்த 10-15 வருஷமாக அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் அவங்க வேலைக்காக போராடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை. பல ஆசிரியர்கள் வெறும் 12,000-13,000 ரூபாய்க்கு தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்க நிலை இருக்கிறது. ஆக மொத்தத்தில் 2021 உங்களுடைய வாக்குறுதிகளை நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்ட அரசு பணியாளர் இருக்காங்கல்ல, அவர்களுக்கு நீங்கள் பெரிய பட்டணமத்தை சாத்திட்டு உட்காந்துருக்கீங்கல்ல, அவர்கள் உங்களுக்கு என்னதுமா கொடுக்க போகிறாங்க? 2026 எலெக்ஷனில் எதிர்கட்சி தலைவர் என்ற அருமையான பதவி உங்களுக்கு காத்திருக்கிறது அப்படின்னு அந்த அரசு ஊழியர்கள் அவங்களுடைய மனக்குமுறலை சொல்கிறாங்க. மறுபடியும் மேடைக்கு மேடை ஏறி விளங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, உடையவள் பொதுநலமே, அன்பே அமுதே, அழகே, உயிரே, இன்பமே, இனிய தெண்டலே, கனியே, பனியே, பழரச சுவையே, மரகத மணியே, மாணிக்க மலரே, மன்மத விளக்கே அப்படின்னு எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்துட்டு தமிழகத்தின் தற்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய தம்பி விஜய் அவர்கள் பதவி விலக வேண்டும் அப்படின்று, அப்படி இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருவேளை முதலமைச்சராக இருந்தால் அவரை எதிர்த்து நீங்கள் அறிக்கை விட்டுக்கிட்டு கடைசி வரைக்கும் இருக்கணும். நீங்கள் ஏமாற்றி இருக்குது ஆயிரக்கணக்கான இல்லை லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களை ஏமாற்றி இன்று இந்த பதவியில் இருக்கிறீங்க. முதலமைச்சர் என்ற பதவியில் அவர்கள் நீங்கள் ஏமாத்துறீங்களா? அதற்கு பலனாக 2026 உங்களுக்கு எதிர்கட்சி தலைவரான அருமையான பதவி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதை வழங்க தயாராக இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இன்று சிறுபான்மையினர் சந்திக்கின்ற ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குல்ல, அவர்களுக்கு எதிராக நடக்கின்ற குற்றங்கள், அவர்கள் ஒரு 12 லட்சம் பேர் 14 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு மிக அருமையான பதவியை தர காத்திருக்கிறார்கள். இன்றும் காலம் போகவில்லை. இன்னொரு 6 மாதம் இருக்குது. இத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இந்த அரசு ஊழியர்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் போராட்டத்துக்கு செவி சாய்ங்க. இன்றைக்கி இந்த டீச்சர்ஸ் போராடிட்டு இருக்காங்க, சாக்டோ ஜியோ அமைப்பினர், அவர்கள் போராட்டத்தை செவி சாய். அட்லீஸ்ட் போய் கேளுங்க சார், உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்கல, உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? போகிறாரு ஒரு அமைச்சர் போகிறாரு, அவர் எல்லா அமைச்சர்களுமே சரி ஒரு பொறுப்பற்ற முறையில் வெளியில் வந்து இந்த மீடியாவுக்கு சொல்லும் போது நீங்கள் மீடியாவுக்கு நேராகவே நீங்கள் பொறுப்பற்ற முறையில் தான் பேசுகிறீங்கன்னா உள்ளே நீங்கள் எப்படி பேசியிருப்பீங்கிறது அந்த போராட்டக்காரர்களுடைய அந்த நடக்கிற அந்த பேச்சுவார்த்தை எப்படி இருக்குங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியுது. எங்கள்கிட்ட நீங்கள் எப்படி பேசுறீங்க, மீடியாட்டே எப்படி பேசுறீங்க, அப்போ உள்ளே போயிட்டு நீங்கள் எப்படி பேசியிருப்பீங்க? தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் மட்டும் கிடையாது, சாதாரண மக்களில் தொடங்கி வியாபாரிகள், பெரிய பெரிய அரசு நிறுவனங்கள், அதுபோக தொழிற்சாலைகள், அவர்கள் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, ஒட்டு மொத்தமாக இந்த
ஆட்சி ரொம்ப மோசமாக கொடூரமாக இருக்குது. அவர்களுக்கு இந்த ஆட்சி துன்பத்தையே கொடுத்துருக்கு. இவ்வளவு கேவலமான ஆட்சியை யாருமே கொடுத்ததில்ல. இது என்ன தெரியுமா கொடுமை? எடப்பாடி எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு இந்த திமுக ஆட்சி இருக்கிறது என்பது மனவேதனையின் உச்சம். ஆக மொத்தத்தில் வர இருக்கிற கடந்த 6 மாதங்கள், இன்னொரு 6 மாதம் தான் எலெக்ஷன் இருக்குது, 6 மாதம் கூடாது, 5 மாதம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 5 மாதத்தில் இந்த திமுக இன்னும் எவ்வளவு அவல நிலையை எட்டப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்தால் பார்ப்போம். இதுபோக இந்த செவிலியர்களின் இந்த போராட்டத்தை இந்த அரசு செவி சாய்க்க வேண்டும். அவர்களுக்கு குறைய நீங்கள் நீக்க வேண்டும். நமக்காக போராடி நம்ம கொரோனாவோட எத்தனையோ செவிலியர்கள் உயிர் நீத்தார்கள். அவர்களுக்கு நீங்கள் ஒரு நன்றி வீதம் செலுத்தும் காரணமாக அவருடைய பணி நிரந்தரத்தை, அந்த பணி ஊதியத்தை நீங்கள் இந்த அரசு சரி செய்து கொடுக்க வேண்டும். அவர்கள் கோரிக்கைகளை செவி சாய்க்க வேண்டும் என்று அன்போடு எங்கள் டீம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் யங் தாத்தா.